வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த காணொளியில உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு சில விஷயங்களை பத்தி தெளிவா பேசணும்னு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, நம்ம தலைநகரத்துல, அதாவது சென்னையில இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி 7 நாட்களா துப்புரவு பணியாளர்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய அறப்போராட்டத்தை பத்தியும், அவங்க எதற்காக இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க, அந்த போராட்டத்தின் கருத்துக்கள் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய அந்த குரல் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கப்பட்டுருச்சா, இதற்கு அரசு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்திலாம் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 15 வருடங்களா துப்புரவு பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய 2 டிவிஷன், அதாவது 2 ஜோன்ஸ்ல இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் தான் சென்னையில இருக்கக்கூடிய இந்த ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 15 வருடங்களாகவே இவங்க இந்த வேலையில இருக்கக்கூடிய இந்த மக்களை, இந்த பணியாளர்களை கடந்த ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து நீங்க இனிமே வேலைக்கு வர வேண்டாம், அப்படி வேலைக்கு வர்றதா இருந்தா ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து நீங்க வேலைக்கு வர்றதா இருந்தா தனியார் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்டுக்கு கீழே நீங்க போய் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டதாகவும், அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம கடந்த 15 ஆண்டுகளா பணி செஞ்சும் நாங்க இன்னும் பகுதி நேர பணியாளர்களா தான் இருக்கோம், எங்களை நிரந்தர பணியாளர்களா மாத்துங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் முன் வச்சு இந்த போராட்டத்துல அந்த மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த போராட்டத்துல அந்த மக்கள் நிறைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அதுல ஒரு சில கருத்துக்கள் என்ன அப்படின்னா, தமிழக அரசியல்ல பெரும் பங்காற்றின 2021 தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க எல்லாரையும் இப்போ முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அழைச்சு அறுசுவை விருந்து கொடுத்து எங்க கிட்ட அன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு. என்னன்னா, பகுதி நேர பணியாளர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்த உடனே நிரந்தர பணியாளர் அப்படிங்கிற அடையாளத்தை கொடுப்பேன், நான் உங்களை பாதுகாப்பேன், உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் உறுதி தாரேன் அப்படின்னு சொன்னதாகவும், அந்த வாக்குறுதிய இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைவேற்ற தவறிட்டாங்க அப்படிங்கிறதாகவும் இவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேயர் பிரியாவா இருக்கட்டும் சரி, அமைச்சர் சேகர் பாபுவா இருக்கட்டும் சரி, இவங்க எல்லாரையும் இந்த மக்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. அவங்க மேல ஒரு பயங்கரமான கோபத்துல இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சாமானிய மக்களின் வயிற்று மேல அடிச்சா கோபம் வரதானே செய்யும். சாமானிய மக்கள் ஒரு துப்புரவு பணியாளர் இல்லைன்னா அந்த ஊரு, அந்த தெரு எவ்வளவு நாரி போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது கோவிட் காலகட்டத்துல முழு அடைப்புகள் இருந்த போதும் துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர், மருத்துவர்கள், இந்த 3 துறைகள்ல இருக்கவங்க மட்டும்தான் வெளிப்படையா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடிஞ்சது, அவங்க அன்றாட வேலையை பார்க்க முடிஞ்சது. காரணம், இவங்க 3 பேரும் அவங்களுடைய வேலையை சரியா செய்யலன்னா அந்த நகரம் நரகம் ஆகிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது இங்க நம்ம சென்னை மாநகரத்தின் மேயரா இருக்கக்கூடிய திருமதி பிரியா அவர்கள் இந்த பிரச்சனையை பத்தி காது கொடுத்து கேட்கறதா கூட நமக்கு தெரியல. காரணம், இந்த பிரச்சனைகள் சார்ந்து இந்த பணியாளர்கள் ஆரம்பிச்ச இந்த போராட்டம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 நாட்கள் கழியுது. அப்படி கழிஞ்சும் இந்த மாதிரி ஒரு செய்தியோ இத பத்தின விஷயங்களோ வெளியே வரவே இல்லை. ஒரு சில முன்னணி ஊடகங்கள் மட்டும்தான் இதை பத்தி பேசுறாங்க. அப்படி பேசின ஒரு ஊடகத்துல திருமதி பிரியா அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னா, நாங்க அந்த பணியாளர்களுக்கு நல்லதுதான் செய்ய நினைக்கிறோம், அந்த பணியாளர்களுடைய நல்வாழ்க்கைக்காக தான் நாங்க இந்த மாதிரி பிரைவேடைசேஷன் பண்றோம், இந்த பணியை பிரைவேட் கம்பெனி கிட்ட கொடுக்கறது தான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்தை பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரைவேடைசேஷன் நடக்கிறதுனால அந்த பணியாளர்களுக்கு திருமண நிதி உதவி, மருத்துவ காப்பீடு, கல்வி உதவி தொகை அப்படின்னு பல விஷயங்கள் அங்க நடக்கும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாம அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திய, ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுறாங்க. இத கேள்விப்பட்ட இங்க போராட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க கிட்ட சொல்றீங்கல்ல, இதுவரைக்கும் தமிழகத்தில் ஆட்சி செஞ்ச எந்த முதலமைச்சரும் உங்க கூட உட்கார்ந்து காஃபி குடிக்கல, டீ குடிக்கல, சாப்பிடல, எங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் பண்ணிருக்காரு இல்லையா, இதை விட பெருசா உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறீங்கல்ல. ஆனா அந்த முதலமைச்சர் எங்க நாங்க சாப்பிட்டு இருந்த சாப்பாடை தான் சாப்பிட்டாரா? அவங்க எடுத்துட்டு வந்து அவங்க சாப்பிட்டாங்க, எங்க கூட உட்கார்ந்து காஃபி குடிச்சாருன்னு சொல்றீங்கல்ல, நாங்க குடிச்ச அதே கப் காஃபில தான் அவரும்
எதுவும் காஃபி குடிச்சாரா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. ஆனா இந்த மக்களுக்கான நியாயத்தை, இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட நீங்க செஞ்சு தரல. நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலுக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டு அறுசுவை விருந்து கொடுத்து உங்களுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், உங்களுடைய முதல்வர் வேட்பாளரான மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா பகுதி நேர பணியாளர்களா இருக்கக்கூடிய உங்களை நான் நிரந்தர பணியாளர்களா ஆக்குவேன், உங்களுடைய பொருளாதாரத்தை நான் மேல் நோக்கி வளர செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா, அதை ஏன் நிறைவேற்றல அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த கேள்விகளை எடுத்துட்டு பத்திரிகையாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு மீட்டிங்க்கு வந்த மேயர் பிரியா அவர்கள் கிட்டையும் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கிட்டையும் இந்த கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்ததாகவும் அந்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற மறுக்கிறீங்க அப்படிங்கறதாகவும் இந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நாங்க அப்படிலாம் கொடுக்கவே இல்லையே, எங்க கொடுத்தோம் எடுத்துக்காமீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. மக்களாகிய நீங்க சொல்லுங்க, உங்களுடைய குரோம்ல போய் சர்ச் பண்ணுங்க, டிஎம்கே உடைய 2020 எலெக்ஷனுடைய தேர்தல் வாக்குறுதிகளை போய் பாருங்க. அதுலயே அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி பகுதி நேர வேலையாட்களா இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் நிரந்தரமான பணியாளர்களா மாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதை இல்லைன்னு இவங்க மறுக்கிறாங்க. இதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள், போராட்டம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் பேசுறப்போ என்ன சொல்றாங்கன்னா, 15 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க வேலையில சேர்ந்தப்போ 210 ரூபாய் தினக்கூலிக்காக நாங்க சேர்ந்தோங்க. இப்போ எங்களுடைய கூலி 753 ரூபாய். இந்த 753 ரூபாவும் இங்க மாத்தி மாத்தி ஆட்சியில இருந்த ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ கொடுக்கல, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் கொடுக்கல. நாங்களே எங்களுக்காக போராட்டம் பண்ணி தான் இந்த 753 ரூபாய்க்கு வந்திருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ உங்களுக்கு இந்த வேலை இல்ல, நீ இதுல இருந்து வெளியே தான் போய் ஆகணும், நீ போய் ஒரு பிரைவேட் கம்பெனி கீழே தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, மேயர் பிரியா அவர்கள் சொல்லியிருந்தாங்க பிஎஃப் இஎஃப் எல்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ நாங்க இந்த கடந்த 15 வருஷமா ஒர்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த 15 வருஷமா நாங்க பெருக்காத ஊர்ல, நாங்க பெருக்காத தெருவுல, நாங்க கிளீன் பண்ணாத குப்பைகள் இல்ல, கோவிட் வந்தப்போ இருக்கட்டும் சரி, புயலா இருக்கட்டும் சரி, எதுவா இருந்தாலும் நாங்க களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்கோம் அப்படி நீங்க சொன்னா அதை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இங்க இருக்கக்கூடிய மக்களும் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பகிரங்கமான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. கடந்த 15 வருடங்களா ஒரு அரசு வேலையில இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஸ்கீம்ஸ்ல வேலை பார்த்த இந்த பணியாளர்கள் இப்ப திடீர்னு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதற்கு அந்த தனியார் நிறுவனம் நம்ம தமிழக அரசு கூட ஒரு கான்ட்ராக்ட போட்டிருக்காங்க. என்னன்னா 10 வருடங்களுக்கான கான்ட்ராக்ட், கிட்டத்தட்ட 2363 கோடி ரூபாய்க்கு இந்த கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ஒரு விதத்துல நல்லதாகவும் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான பாமர மக்களுடைய வயிற்றுல அடிச்சு இப்படி ஒரு நல்லது நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அரசு தரப்புல யாராவது பேசியிருக்காங்களா, இல்ல அரசியல்வாதிகள் யாராவது போய் பார்த்திருக்காங்களான்னா மொத்தமா 2 பேர் போய் பார்த்திருக்காங்க. யாரெல்லாம்னா திருமாவளவன் போய் பார்த்திருக்காரு. திருமாவளவன் அவர்கள் போய் என்ன கேட்டிருக்காருன்னா, எதுக்காகமா நீங்க இந்த போராட்டம் பண்றீங்க, என்னென்ன தகவல் அப்படின்னு தகவலை மட்டும் திருட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இன்னொருத்தர் நம்மளுடைய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் திமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் போய் பார்த்து அந்த மக்களுடைய குறைகளை கேட்டிருக்காரு. கேட்டு நான் இதை மேலிடத்துக்கு எடுத்துட்டு போறேமா, நான் இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்றேமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனதா சொல்றாங்க. இதுல எந்த அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் சரி, இல்ல எந்த அரசியல்வாதிகளா இருந்தாலும் இதுல தலையிட்டு இவங்களுக்கான நீதியை பெற்று தருவாங்களான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். காரணம், இரு பெரும் கட்சிகளா இருக்கக்கூடிய அதிமுகவும் திமுகவும் தான் காரணமா இருக்கு. ஏன்னா 15 வருஷமா இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 15 வருஷத்துல டிஎம்கே மட்டும் தான் இருந்தாங்களா, ஏடிஎம்கே தான் ஆட்சியில இருந்திருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தா அவங்கள முழு நேர வேலையாட்களா போட்டுக்கலாம் இல்லையா. அந்த கேள்வி இங்க எல்லாருக்கும், சமூக ஆர்வலர்களா இருக்கவங்களா இருக்கட்டும் சரி, இதுல இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சமூக ஊடகங்கள்ல செயலாற்றிட்டு இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களா இருக்கட்டும் சரி, எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் இருக்கு. இன்னும் முக்கியமா இந்த ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய கார்பரேஷனுடைய ஹெட் ஆபீஸ், அந்த ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒரு நபர் கூட வந்து இந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க, இவங்களுக்கு என்ன வேணும், இவங்களோட கோரிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்க கூட தயாரா இல்ல அப்படிங்கிறதும் இங்க சொல்லப்படுது. ரிப்பன் மாளிகையில இருந்து ஒரே ஒரு அதிகாரி வந்து, நீங்க இந்த மாதிரி ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி இப்படிலாம் அசிங்கம் பண்ணிட்டு இருக்காதீங்க, இந்த துணியெல்லாம் கழட்டிட்டு போயிருங்க, அந்த மாதிரியான செய்திகளை சொல்றதுக்கு தான் வர்றாங்களே தவிர எங்களுடைய கோரிக்கையை கேட்கறதுக்கு வரல. அப்படி வந்தவரும் எங்களை திட்டிட்டு தான் போறாரு, உங்களுக்கு நல்லது பண்ண போனா எங்களை தான் நீங்க தப்பா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. எங்களுக்கு அவங்க நல்லதே பண்ண வேண்டாம், எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் வேண்டாம்,
எங்களுக்கு நாங்க இப்ப வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 23,000 ரூபாய் சம்பளம் இருந்தா போதும், நாங்க இதுக்கு மேல ஏத்தி கூட கேட்கல, எங்களுக்கு இதே சம்பளத்துல எங்களை இதே மாதிரி வச்சுக்கோங்க, ஆனா எங்களுக்கு நிரந்தர பணியாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு இந்த மக்கள் கிட்டத்தட்ட 7 நாட்களா மழை வெயிலுன்னு எதையும் பார்க்காம அவங்களுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றணும், அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க போராடிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் டிஎம்கேக்கு சப்போர்ட்டர்ஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, விசில் ப்ளோவர்ஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து தானே மேயர் பிரியாவும் வந்திருக்காங்க, உங்களை பத்தி நாங்க கவலைப்படும் போது உங்களை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோமா, நீங்க ஏன் இப்படி இதை வச்சு அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அசிங்கமான கேள்விகளை கேட்கறாங்க. உண்மையாவே அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படலன்னா அவங்க ஏன் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ரோட்ல வந்து கிடந்து போராட்டம் பண்றாங்க? மழை வெயில்னு கூட பார்க்காம பெண்களா இருக்கட்டும் சரி, குழந்தைகளா இருக்கட்டும் சரி, பச்சிளம் குழந்தைகளை கையில வச்சுட்டு அங்க ரோட்ல இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. இது தொடர்ந்து கடந்த 3ஆம் தேதி அந்த ஆடியோ லான்ச் கூலி படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்திருக்கு. நேரு உள் விளையாட்டரங்குல தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. அதற்கு போன உதயநிதி ஸ்டாலின் கூட இங்க வந்து ஒரு வார்த்தை எங்க கிட்ட, ஏமா இப்படி பண்றீங்க, நான் இருக்கேன், நான் உங்களுக்காக என்ன வேணா பண்றேன், நீங்க இப்படி கஷ்டப்படாதீங்க, நீங்க பெண்களா இருக்கீங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே பேசல அப்படிங்கறதும் சொல்லப்படுது. இன்னைக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில அந்த 2 டிவிஷன்ல இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி மாத்திருக்காங்க, பிரைவேடைசேஷன் ஆக்கியிருக்காங்க. ஏன் இது மொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கார்பரேஷன் ஒர்க்கர்ஸையும் ஒரு பிரைவேட் செக்டருக்கு கீழே கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? இந்த தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கைய வாழ்வாதாரத்தை அவங்க கிட்ட இருந்து உழைப்பை மட்டும் புடுங்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஊதியத்தை கொடுக்கல அப்படின்னா யார் வேலை பாப்பா? நீங்களும் நானும் ரோட்ல இறங்கி நின்று இந்த தூய்மை பணியை நம்ம செஞ்சிட முடியுமா? நம்ம ஒரு நாள் நம்ம தெருவை நம்ம பெருக்கி இருப்போமா, தொடச்சிருப்போமா? கிடையாது. வெள்ளப்பெருக்கா இருக்கட்டும் சரி, இல்ல எந்த திருவிழாவா இருக்கட்டும் சரி, இல்ல என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் அங்க கொண்டு போய் குப்பையை நாம தான் போட்டுட்டு வரோம். நம்ம போட்ட குப்பைய முகம் சுளிக்காம அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ற அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில இறுதியா நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நான் மட்டும் இல்ல, இந்த மக்களுக்கு சப்போர்ட்டா கூட நிக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மக்களை செவி கொடுத்து கேளுங்க, அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னை மாநகரம் சென்னை நரகமா மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுதான். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.